இந்தியாவில் மிகுந்த இருக்கிறதுலே அதிக வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம், அமைதியான ஒரு சூழல் இருக்கும் மாநிலம், பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கும் மாநிலம். இந்த மாநிலத்தை நான் தான் சொல்றேன், நீங்க எங்களை அரசியல் ரீதியா எதிர்கொள்ளுங்க பரவாயில்ல, ஆனா தமிழகத்தை கொச்சைப்படுத்தி நீங்கள் பேசாதீர்கள். அதைத்தான் இந்த பாஜக தொடர்ந்து செய்திருக்கிறார். அதனால தான் சொல்றேன், உங்க கட்சியில இருக்கிற உங்க வீட்டுக்காரங்களே இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தும் இந்த கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். ஏனால் உங்க வீட்டுல இருக்கிறவங்கள கேள்வி கேட்பாங்க உங்களை, நீ உங்களுக்கு எதிரணியரோட போட்டி இருக்குன்னா நீ தேர்தல் ரீதியா அரசியல் ரீதியா போட்டி போடுங்க. இது என்னது? இது அசிங்கமா தமிழகத்தை ஏன் கொச்சப்படுத்துறாரு? தமிழகத்திலிருந்து தீவிரவாதிக்கு வர சொன்னாங்களா இல்லையா? அந்தம்மா பாஜக அம்மா சொல்லிச்சு, அந்த அமைச்சர் சொல்லிச்சு. இப்ப அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு வேலையா தானே ஒரு பொய்ய சொல்லி விடுது, ஓய்யோ பொய்யா அப்படின்னு எடுத்துவாங்க. ஒரு விஷயத்தை கேவலமா ரொம்ப கொச்சையா பேசிட வேண்டியது. சரி மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டே பழகிய பரம்பரையிலிருந்து வந்த இவர்களுக்கு மன்னிப்பு கேட்பது புரிதல்ல. அதனால அவர்கள் செய்துதான் செய்வாங்க. ஆனா தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால், காமராஜர் அவர்களால், இந்த மாதிரி பெருந்தலைவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு மண் இந்த மண். இந்த மண்ணில் அவரோட இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனோ, இந்த பொய் செய்திகளோ, இப்படிப்பட்ட கொச்சையான கீழ்த்தரமான அரசியலோ எடுபடாது. அதுதான் அவர்களே அவர்களுக்கு மிகப்பெரிய குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அரசியலை அவர்கள் அங்க நார்த்ல அங்க செய்யற அந்த அரசியலை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து புகுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கும் வரை நமக்கு மிகப்பெரிய வெற்றி தான்.